அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என் தங்கச்சிங்கள என் கூடவே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நாங்க வர தயாரா இல்ல. இந்த இடத்தை விட்டு நானும் மதுமிதாவும் வரமாட்டோம். மஞ்சுளா, என்ன சொல்ற? ஏன் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? உங்களை நம்பாம நான் சந்தேகப்பட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டேன்னு என் மேல கோவமா? நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? அதுக்காக என்னை மன்னிச்சிடு. அதுக்காக வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. மதுமிதா, நீயே சொல்லு. அக்கா, நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? 14 வருஷம் நாம ஒருத்தர் பாத்துக்கல. அதனால தானே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. என்னை மன்னிக்க கூடாதா? நான் சந்தேகப்பட்டுட்டேன்னு நீங்க 2 பேரும் இப்படி பொசுக்குன்னு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அக்கா, புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்கன்னு நான் இந்த முடிவெடுக்கல. நீங்க எங்களை தேடி வர்றதுக்கு முன்னாடியே நாங்களே சுயமா எடுத்த முடிவு தான் இது. இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்கும்போது யாருக்குமே சந்தேகம் வர்றது இயற்கை தானேக்கா. அது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? அதனாலதான் சொல்றேன். உங்க சந்தேகத்தினால நான் இந்த முடிவு எடுக்கல. ஏற்கனவே நாங்க எடுத்ததுதான். நீங்க கிளம்பி போலாம். என்ன சொல்ற மஞ்சு? நான் இங்க இருந்து போகவா? இதுக்காகவா? இத சொல்றதுக்காகவா என்ன வர சொன்ன? ஏன் இப்படி சொல்ற? நம்ம பிரிஞ்சிருந்த 14 வருஷத்துல நான் எவ்வளவு அழுதிருப்பேன் தெரியுமா? மறுபடியும் என் கண்ணால பாக்கணும்னு எத்தனை கோயில் குளம்னு ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா? நேத்து கூட என் தங்கச்சிங்களை என் கண்ணில் காட்டு சாமின்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு சண்டை போட்டு அடிப்பிரதட்சணம் கூட செஞ்ச தெரியுமா? நான் எவ்வளவோ செஞ்சு பெரிய பெரிய ஏமாற்றங்களுக்கு அப்புறம் உங்களை வந்து நான் பாக்குறேன். நீ என்னடானா என்ன வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்றியே? இது பாருங்க, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். உங்களை என்னோட கூட்டிட்டு போகாம நான் இங்க இருந்து திரும்பி போக மாட்டேன். அக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களால உங்க கூட வர முடியாது. அதான் ஏன் வர முடியாது? உங்களை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டோமே தவிர உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நாங்க ஆசைப்படலக்கா. நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதே மாதிரியே நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும்க்கா. அப்பா அம்மாவையும் பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு. முடிஞ்சா அவங்களையும் வந்து எங்களை பார்த்துட்டு போக சொல்லுங்க. 14 வருஷமா நாங்க இந்த கருணை இல்லத்துல வாழ்ந்து பழகிட்டோம். எங்க மீதி காலத்தையும் நாங்க இங்கேயே கழிச்சிடுறோம். ப்ளீஸ், எங்களை கம்பல் பண்ணாதீங்க. முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. முதல்ல நீங்க கிளம்புங்க. நாங்க தான் வரமாட்டோம்னு சொல்றோமேக்கா. நீங்க வரலன்னா நான் இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என் உயிர் இங்கேயே போயிடும். பேசாம என் கூட வாங்க. இவங்களே வரேன்னு சொன்னாலும் என்னால அனுப்ப முடியாதுமா. இந்த கருணை இல்லத்துல
சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிக்காம இவங்கள உங்க கூட அனுப்ப முடியாதுமா. என்ன ஃபார்மாலிட்டிஸ்? எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க. இப்பவே எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு என் தங்கச்சிங்களை நான் என் கூடவே அழைச்சிக்கிட்டு போறேன். அது உடனே முடியாதுமா. இந்த இல்லத்தோட நிர்வாகி டெல்லிக்கு போயிருக்காரு. அவரு திரும்பி வர 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் ஃபார்மாலிட்டிஸ முடிக்க முடியாதுமா. அப்போ அது வரைக்கும் என் தங்கச்சிங்களை என் கூட கூட்டிட்டு போக முடியாதா? முடியாதுமா. உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. அதனால என் சொந்த பொறுப்புல ரிஸ்க் எடுத்து இவங்கள உங்க கூட அனுப்புறேன். ஆனா 2 நாள்ல பத்திரமா திருப்பி கூட்டு வந்துடணும். இதுக்கு சம்மதம்னா கூட்டிட்டு போங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்கள 2 நாள்ல இங்க கூட்டிட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். மஞ்சு, மது, வாங்க போலாம். அக்கா, எங்களோட திங்ஸ் எல்லாம் நாங்க அதெல்லாம் ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம், வாங்க போலாம். வாங்க. வர மேடம். போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, துர்கா மாட்ட இருந்து போன் வந்திருக்குமா? ஹலோ துர்கா, என்னம்மா? அம்மா, மஞ்சுளாவும் மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்கம்மா. என்ன சொல்ற? மஞ்சுளாவும் மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்களா? உண்மையாவ சொல்ற? தங்கச்சிங்க கிடைச்ச சந்தோஷத்துல மேகலா அவங்களை கூட்டிக்கிட்டு ஸ்வீட் கடைக்கு போயிருக்கா. எங்க கிடைச்சாங்க? அவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? என்னை பத்தி கேட்டாங்களா? நம்மள எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, உங்க கேள்விக்கெல்லாம் தங்கச்சிங்களோட இப்ப நாங்க வீட்டுக்கு வந்து நிதானமா பதில் சொல்றோம். சரியா? நீங்க தங்கச்சிங்களை வரவேற்கிறதுக்கு முதல்ல ஆரத்தி ரெடி பண்ணி வைங்க. சரியா? உடனே ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, ஓகேவா? பாய். மஞ்சு மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்க. கடவுளே. செல்வி, ஆரத்தி ரெடி பண்ணுமா. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன மேகலா, தங்கச்சிங்க கிடைச்ச சந்தோஷத்தை பிறந்தநாள் மாதிரி கொண்டாடுற போல இருக்கு. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் என் தங்கச்சிங்க மறுபடியும் கிடைச்ச இந்த நாள் தான் இவங்களோட பிறந்த நாள். எனக்கு சந்தோஷமான நாள். சரி சரி, வாங்க, கார்ல ஏறுங்க. சீதா, வா இங்க. வா, ஸ்வீட் எடுத்துக்கிட்டு பிளஸ் பண்ணு. என்ன ரொம்ப ஹாப்பியா ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? உங்களுக்கு பர்த்டேவா இன்னைக்கு? இவங்க தான் என் தங்கச்சிங்க. வா, வாழ்த்து சொல்லு சீதா. 2 பேரும் இதே மாதிரி நிறைய பிறந்த நாள அக்காவோட இல்ல உங்க அக்காவோட கொண்டாடணும். தேங்க்யூ. ரொம்ப
ரொம்ப தேங்க்ஸ் சீதா. நாங்க வரோம். மேகலா போலாமா? போலாம். டிரைவர் வண்டி எடுங்க. பாய். ஏங்க துர்கா போன் பண்ணி இவ்வளவு நேரமாச்சு, குழந்தைங்களை இன்னும் காணுமேங்க. அந்த ஸ்வீட் கடையில இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க இவளுங்க? துர்காக்கு ஒரு போனை போட்டு பாருங்க, கேளுங்க என்னன்னு கேளுங்க. கேட்டேன் விசாலாச்சி, இதோ வந்துகிட்டு இருக்கேன் தான் சொன்னான். இன்னும் வரலையே, வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. நம்ம ஊர் டிராஃபிக்கை பற்றி உனக்கு தெரியாதா? இந்த வீடு தான், நிறுத்துங்க. யாரோ வர்ற மாதிரி தெரியுது. யாருமா வர்ற? யாரை பார்க்கணும்? உங்க முதலாளியத்தான். அதோ நிக்கிறார கைலாசம் சார், நான் உள்ள வரலாங்களா? அனுப்பி விடுப்பா வர. நீங்க உள்ள போங்க. ஒரு குரல் கொடுத்த உடனே உள்ள கூப்பிடுறார் பத்தியா? ஐயாக்கு அவ்வளோ பவர். சல்யூட் அடிக்க மாட்டியா? என்ன பகிச்சுக்காத, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க மாட்டேன். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். செக்யூரிட்டிகிட்ட என் பேர் சொல்லி கேட்டீங்களே, யார் நீங்க? ஐயா உங்க ஃப்ரெண்டு அரண்மனை புதூர் சுப்பையா அனுப்பிச்சு விட்டாரு. என் பேர் வைத்தியநாதன், சுருக்கமா வைத்தி வைத்தி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓ நீங்க தானே அது? சுப்பையா போன்ல சொன்னாப்ல என்கிட்ட. இப்பதான் ஊர்ல இருந்து வர்றீங்களா? நல்லா கேட்டீங்க போங்க. ஊர்ல இருந்து நேரா ஆபீஸுக்கு போய் மேகலா அம்மாவையும் துர்கா அம்மாவையும் பார்த்து வேலைக்கு சேர்ந்து அப்படியே அண்ணா நகர்ல இருக்க வீட்டுல தங்கறதுக்கு உத்தரவும் வாங்கிக்கிட்டு அப்புறமா பல வருஷமா காணாம போன உங்க கடைசி 2 பொண்ணுங்களும் கிடைச்சிட்டாங்கன்ற தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு நேரா இங்க வந்திருக்கேன். இப்போதான் ஊர்ல இருந்து வந்தியான்னு கேக்குறீங்களா? சரி அதை விடுங்க. ஐயா இந்த திருநீரை எடுத்துங்களேன். வடபழனி முருகன் கோயில்ல உங்க குடும்பத்துக்காக விசேஷ பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்த பிரசாதம் எடுத்துங்க. ஆமா நீங்களே எடுத்துங்க. என்னோட ராசியை பத்தி நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அதை பத்தி தெரியாதுல்ல. நான் எங்க போனாலும் நல்லது நடக்குமா, அதான் என் ராசி. இப்ப கூட பாருங்க, பல வருஷமா பிரிஞ்சு போன உங்க 2 பொண்ணுங்களும் நான் உங்க ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சதும் டக்குன்னு கிடைச்சிட்டாங்க. எப்படி பாருங்க, அவங்களே வந்துட்டாங்க. வாங்க வாங்க. மஞ்சு, மதுமிதா, மஞ்சு. என்ன அவ்வளவு அவசரமா? 2 பேரும் போட்டி போட்டுட்டு இப்படி எட்டி பாக்குறீங்க? பொறுங்க, தங்கச்சிங்களை இறங்க சொல்றேன். மஞ்சுளா, மதுமிதா, நம்ம வீடு வந்துருச்சு, இறங்குங்க.
அப்பா இவங்க தான் என் தங்கச்சிங்க. என்ன ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் மனசுல லேசா சந்தேகம் வராப்பல இருக்கு. பாருங்க, மனசுல என்ன நினைப்பு இருந்தாலும் தேங்காயை உடைக்கிறாம பட்டுன்னு போட்டு உடைச்சிருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. என்ன பேசாம இருக்கிறீங்க? பல வருஷம் கழிச்சு பாக்குறீங்க. இவங்க உங்க பொண்ணுங்க தானா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வர்றது சகஜம் தானே. மனசுல இருக்கிறத பளிச்சுன்னு கேட்க வேண்டியது தானே. அம்மா, அப்பா, உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இவங்க உங்க பொண்ணுங்க தானான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். போன்ல விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களேமா? உடனே என் பொண்ணு கிட்ட கூட நான் பேசணும்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டீங்களேமா? இப்ப என்னமா ஆச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல துர்கா, இவங்க 2 பேரையும் பார்த்தா இவங்க எங்க பொண்ணுங்க மாதிரி தோணல. வேற யார் வீட்டு பொண்ணுங்க மாதிரியே இருக்கு. அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மா அம்மா, ஐயோ என்னம்மா இது? கால்ல எல்லாம் விழுந்துட்டு எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. அம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா? எங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்கம்மா? நாங்க மத்த வீட்டு பொண்ணுங்களா? இல்லம்மா, இல்ல, நீங்க பெத்தெடுத்த பொண்ணுங்கம்மா. அம்மா, அக்கா எங்களை பார்த்து சந்தேகப்பட்டாங்க. அது நியாயம். ஏன்னா அக்கா எங்க கூட பிறந்தவங்க தான். ஆனா நீங்க எங்களை பெத்தவங்களாச்சே. ஆனா எங்களை பார்த்ததும் உங்களுக்கு பெத்த பாசம் தானம்மா வரணும். சந்தேகம் வரலாமாம்மா? ரத்த பாசமோ பெத்த பாசமோ சந்தேகம்னு ஒண்ணு வந்துட்டா அதை தீர்த்துக்கிறது தான் நல்லது. பெத்தவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. என்னங்கய்யா, நான் சொல்றது சரிதானுங்களே? இப்ப என்ன, உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே? அப்பா, சின்ன வயசுல ஒரு தடவை நான் பூ பறிச்சுட்டு வரப்போ வேலைக்காரி பூவை வெடுக்குன்னு புடுங்கினதுனால பூச்செடிக்கு வலிக்கும்னு சொல்லி அக்கா பூவே வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? நாங்க கிணத்துல விழுந்துட்டோன்னதும் அக்கா தான் கிணத்துல தள்ளி விட்டாங்கன்னு நீங்க அக்காவை திட்டினீங்களேம்மா, அது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? உங்களுக்கு வேணா மறந்துருக்கலாம், ஆனா எங்களால இதை சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாதுமா. இல்லம்மா, எங்களால மறக்கவே முடியாது. அது எந்த காலத்திலயும் மறக்க முடியாது. கண்ணு, நீங்க எங்க பொண்ணுங்கதாம்மா, நீங்க எங்க பொண்ணுங்கதான். என்னங்க, இவங்க 2 பேரும் நம்ம பொண்ணுங்கதாங்க, நம்ம பொண்ணுங்கதான். ஒரு வழியா சந்தேகம் தீர்ந்தது. அப்புறம் என்ன, ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போக வேண்டியது தானே? ஆமா. ஐயோ, ஆரத்தி எடுக்கணும்ல. செல்வி, செல்வி வாங்கம்மா.
முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. வா வாம்மா, நீ வாசல்ல போய் ஊத்திட்டு வாமா. வாங்கம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். முதல்ல சாமிக்கு விளக்கேத்திட்டு அப்புறமா உக்காந்து பேசுவோம். என்னம்மா மேகலா? வாங்க. அம்மாடி கண்ணு எப்படி வளர்ந்துட்டாங்க பாத்தீங்களாங்க? ஆமா விசாலாட்சி, அதான் இவங்க நம்ம முன்னாடி வந்து நின்னோம். இவங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. கண்ணுங்களே, அப்பாவும் அம்மாவும் உங்களை ரொம்ப சந்தேகப்பட்டோம். அதை நீங்க மனசுல வச்சு கூடாது, உடனே மறந்துடணும். ஆமாண்டா கண்ணுங்களா, 14 வருஷம் உங்களை பிரிஞ்சு இருந்தோமா, நாங்க படாத பாடுபட்டுட்டோம். திடீர்னு நீங்க வந்து நின்னதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியல. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என்னம்மா சும்மா பேசிக்கிட்டே நேரத்தை கடத்துற? நம்ம பொண்ணுங்க கழுத்தை பாத்தியா? வெறுங்கழுத்தோட நிக்கிறத. அவங்க கழுத்துல ஏதாவது போடணும்னு உனக்கு தோணலையா? இந்த பார், இதான் நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறேன். நீங்க மட்டும் தான் போடுவீங்களா? நான் என் பொண்ணுக்கு போட மாட்டேனா என்ன? இந்தடா கண்ணு, உனக்கு இல்லாமல. அம்மா, தங்கச்சிங்களுக்கு ஸ்வீட் கொடுங்கம்மா. பாத்தீங்களாங்க மேகலாவ, தங்கச்சிங்களையும் கூட்டிக்கிட்டு ஸ்வீட்டோட வந்திருக்கு. இந்தடா கண்ணு. இந்தடா கண்ணு. அம்மாடி துர்கா, நீ வாடா கண்ணு, உனக்கு இல்லாமல. ஹலோ, நான் கைலாசம் பேசுறேன். சுப்பியா, என் பொண்ணுங்க மஞ்சுவும் மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்கடா. என்னப்பா சொல்ற? மஞ்சுவும் மதுமிதாவும் கிடைச்சிட்டாங்களா? எப்போ, எப்படி? மேகலா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தான்னு நான் சொன்னேன்ல, அத பார்த்தா கிடைச்சிருக்காங்க. மத்த விவரம்லாம் நான் நேர்ல சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சரி சரி, நீ சொல்லணுமாப்பா? உடனே புறப்பட்டு வரேன், நீ போன வை. என்னங்க, நான் தான் சொன்னேன்ல, மஞ்சுளாவும் மதுமிதாவும் கிடைச்சிருவாங்கன்னு. பாருங்க, இன்னைக்கே கிடைச்சிட்டாங்க. எனக்கு இப்பயே அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்க. எதுக்குடி இப்படி பறக்கற? அதான் போறோம்னு சொல்லிட்டேன்ல. நீ என்ன பண்ற? சூடா இன்னொரு காப்பி எடுத்துக்கோ. மறுபடியுமா? இருங்க, கொண்டு வரேன். காப்பி தானே கேட்டேன், இவ்வளவு கோச்சுக்கிற? அம்மா, உங்க வாய்க்கு இந்த 1 கிலோ ஸ்வீட் பத்தாது, இன்னும் கிலோவா கொடுக்கணுமா? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, மேகலா கண்ணுல தான் தங்கச்சிங்க தென்படுவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நானும் மேகலாவும் தங்கச்சிங்களை பார்க்க வேண்டியதுதான். அப்பன்னு பார்த்து எனக்கு ஆபீஸ்ல வேலை வந்துருச்சு. அதனால மேகலா முந்திக்கிட்டா. மேகலா ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. அவ கண்ணுக்கு தான் எல்லா நல்ல விஷயங்களும் முன்னாடியே படும். சரி சரி, இப்படியே பேசிக்கிட்டா இப்படி பொண்ணுங்கெல்லாம் வந்திருக்கே, சந்தோஷமா கொண்டாட வேணாமா? கண்டிப்பாங்க. இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம ஒண்ணு பண்ணலாங்க. நம்ம வீட்டுல வேலை பாக்குற எல்லாருக்கும் இந்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபாய் கொடுங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருப்போங்க. அது சரி விசாலாட்சி, அத நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். நம்ம பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்த நாள் தான் நமக்கு தீபாவளி. அதனால நம்ம வீடு பூராமோ விளக்கால அலங்காரம் பண்ணி ஜெகஜோதியா சொல்லிக்கணும். கண்டிப்பாங்க. கார்த்திகை தீபம் மாதிரி வீடு முழுக்க விளக்கேத்தி வச்சிர போதுமாங்க.